தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஹெல்த்தியான ஆப்பிள் பனானா ஸ்மூத்தி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு காலை சாப்பாடாக எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஸ்மூத்தியாக நம்ம பழங்கள் வச்சு எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, காலை உணவை நீங்கள் ஃப்ரூட்ஸாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால் டெய்லி முடியல அப்படின்னாலும் வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இதில் நம்ம பாதாம், பால், ஆளி விதை எல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் இது ஒரு கம்ப்ளீட் மீலாக தான் இருக்கும். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லூஸ் பண்ணுறவங்க கூட இதை எடுத்துக்கலாம். இதுக்கு பசி எடுக்காது. குழந்தைங்களுக்கு கூட ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் கூட நீங்கள் கொடுக்கலாம். லன்ச் டைம் வரையும் பசிக்காது, அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இது ஒரு கப் எடுத்துக்கிட்டோம்னாலே சத்துக்களும் நிறைஞ்சிருக்கிறது, பசியும் சீக்கிரமாக எடுக்காது. நம்ம லேடிஸை பொறுத்த வரையும் நம்ம ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்வோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு தோசை ஊற்றிக்கிட்டு இருப்போம், இந்த சைடு பாத்திரம் கழுவுவோம், அங்கிட்டு குழந்தை அழுதுச்சுன்னா அதை பார்ப்போம். ஒரே நேரத்தில் 2-3 வேலை செய்கிற நம்ம லேடிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் சப்ஜா விதை. இதை 1/2 ஸ்பூன் போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஆளி விதை. ஆளி விதை எல்லா கடையிலையுமே கிடைக்கும், உங்களுக்கும் தெரியும். பால் எடுத்திருக்கேன். ஒரு பனானா, ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஆளி விதையை ஒரு ஸ்பூனை மிக்சியில் போட்டுக்குவோம். இதை நம்ம ஊரெல்லாம் வைக்கலை, டைரெக்டாக தான் சேர்க்குறோம். இப்போ நம்ம பாதாம் ஒரு 5 பீஸ் சேர்த்துக்குவோம். பாதாம் ஒரு 5 பீஸ், இதையுமே நம்ம ஊற வைக்கல, அப்படியே தான் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஆப்பிளை சேர்த்துக்குவோம். இப்போ பால் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த பனானாவை சேர்த்துக்குவோம். ஏன்னாக்கா பனானா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதை நம்ம ஆரம்பத்துலேயே சேர்த்துட்டோம்னாக்கா அந்த பாதாம், ஆளி விதை இதெல்லாம் அரைப்படாது. இதுதான் சப்ஜா விதை. இப்படி தான் இருக்கும், பிளாக் கலரில் எள்ளு சைஸில் இருக்கும், கருப்பு எள்ளு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் 1/2 ஸ்பூன் போட்டு ஊற வச்சாலே நிறையா வந்துடும். இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம், இதை நம்ம போட்டு அரைக்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்மூத்தி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு மேலே அந்த சம்சா விதையை போடுவோம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் நான் எதுவுமே சுகருக்காக நான் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம்னாக்கா நீங்கள் தேன், நாட்டு சர்க்கரை ஏதாவது சேர்த்துக்கோங்க. எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறனால நான் எதுவும் சேர்க்கலை. இப்போ இந்த சப்ஜா விதையை மேலே போட்டுக்குவோம். சப்ஜா விதையிலையும் ப்ரோட்டீன் ரொம்ப நிறையா இருக்கும். இதுவும் நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும், வயிறு பசிக்காது. கம்ப்ளீட் காலை உணவாக இதை நம்ம எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Thank you.